ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 முதல் அப்படியே 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவரை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பகுதி கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நல்ல இயேசுவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் எங்களை பத்திரப்படுத்தி வழி நடத்தி இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் பரிசுத்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன். இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மன்னாவை நீர் விட்டுக் கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் இந்த வேளையில் பனி போல எங்கள் மேல இறங்க கிருபை தாரும். ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களுக்காக வானம் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்பாட்டு வரங்களை கர்த்தர் தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடியானை பயன்படுத்த செபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்கிற யாவரும் உள்ளம் திறந்து கேட்க, செவிகள் திறக்கப்பட்டவர்களாய் கேட்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வசனத்தை கொண்டு சபையில நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் நிறைவேற்றி உம்முடைய நாமத்துக்கே நீர் மகிமையை வர பண்ணும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே நடந்த சம்பவத்தை பற்றி இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கிறோம். முதலாவது இந்த வசனம், இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் துவங்கும் போது அது எப்படி ஆரம்பமாகிறது என்று சொன்னால், இயேசுவோடு அவர்கள் மறுரூப மலையிலே அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு அந்த நாள் அவர்களுக்கு ஆரம்பமாகிறது. அவர்கள் இயேசுவை தரிசிக்கிறார்கள். இயேசுவை கண்டு அவர்கள் பரவசம் கொள்ளுகிறார்கள். ஸ்தோத்திரம். இங்கேயே நாம் இருந்து விடுவோம் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்திலே அவர்கள் ஆனந்த பரவசம் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படி ஆனந்த பரவசம் கொண்ட அந்த மகிழ்ச்சி அடைந்த அந்த சீசனை குறித்து தான் அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம் பாருங்கள், 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மிகவும் பயந்தார்கள் என்று. மிகவும் பயந்தார்கள். சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புறமிருந்து மிகவும் பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். 23வது வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள் என்று இந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அநேக வசனங்களை நீங்கள் இப்படி இந்த பகுதியிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அதே வேளையில் துக்கமாக இருக்கிறார்கள், ஏமாற்றம் அடைகிறார்கள், உள்ளத்துல ஒரு கேள்வி எல்லாம் அவர்களுக்கு எழுப்புகிறது. இப்படியாய் இவர்கள் சூழ்நிலைகள் நிலைமைகள் மாறி மாறி
இவர்களுக்கு வருகிறது. இந்த அப்போஸ்தலர்கள் மாறி மாறி பல சூழ்நிலைகளை சந்திக்கிறார்கள். இதே போலதான் நம்ம வாழ்க்கையும் கூட பல நேரங்களில் எல்லா நேரமுமே நம்முடைய வாழ்க்கை ஒரே நிலைமையில மகிழ்ச்சியாக இருந்து விடுகிறது இல்லை. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது, சில நேரங்களில் துக்கம் வந்து விடுகிறது, சில நேரங்களில் கேள்வி சந்தேகங்கள் வந்து விடுகிறது. ஸ்தோத்திரம். ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறது, ஏன் என்னால இதெல்லாம் செய்ய முடியல, அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நமக்குள்ள கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள வந்து விடுகிறது. அதே போல அந்த அப்போஸ்தலர்கள் மிகவும் துக்கமடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது போல நாமும் சில நேரங்களில் துக்கமடைகிற சூழ்நிலை வருகிறது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியும் துக்கமும் கேள்விகளும் அவன் மாறி மாறி இப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு மேல வாழ்க்கை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் மாறி மாறி வருகிற அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில ஒரு பாடத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கு அன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் நம்ம எங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் அங்கே இயேசுவினிடத்தில் புறப்பட்டு வருகிறான். அவன் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஐயா, என் மகனை நீர் பாரும். அவன் ஸ்தோத்திரம், அவனை அசுத்த ஆவி அலைக்கழிக்கிறது. அவனை அந்த ஆவி ஸ்தோத்திரம் அலைக்கழித்து தீயிலும் தண்ணீரிலும் அவனை வந்து தழுகிறது. நான் வந்து உங்களுடைய சீஷர்களுக்கு அவனை கொண்டு வந்தேன், அவர்களால் அதை துரத்த கூடாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, சீஷர்களால் தான் முடியாம போனது, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப 17ஆம் வசனத்திலே இயேசு என்ன செய்தார்? அந்த 17ஆம் வசனம் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, அல்லேலூயா, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களுடனே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சீஷர்களை ஆண்டவர் அதட்டுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். எத்தனை நாள் இப்படி நான் உங்க கூட இருப்பேன், அவனை என்னிடத்துல நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி பாருங்கள். பிசாசை அதட்டினார் அவன், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில அந்த அசுத்தாவி அவனை விட்டு போனது. இதை பார்த்த சீஷர்கள் இப்ப இயேசு தனியா இருக்கிறார். ஸ்தோத்திரம். பக்கத்துல போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஏன் எங்களால துரத்த கூடாமல் போயிட்டு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நான் வாசிக்கிறேன், அவன் சொல்லி உங்களுக்கு காட்டினேன். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான் என்று சொல்லி அவர்களுடைய அவிசுவாசத்தை, அவர்களிடத்திலிருந்த குறையை ஆண்டவர் சொல்லி காட்டினார். என்னைக்குமே நம்முடைய ஆண்டவர் எடுத்த உடனே நம்மகிட்ட எல்லாம் நம்முடைய குறைகளை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம உட்கார்ந்த ஆண்டவரிடத்துல, ஏன் எனக்கு இந்த காரியம், ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இந்த தோல்வி, ஏன் என்னால அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்மகிட்ட பலவீனம் இருந்தா அதை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சீஷர்கள் கேட்ட போதுதான் அவர்களுக்கு இருந்த அந்த பலவீனத்தை, அவர்களிடத்தில் இருந்த அந்த குறையை அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லி காட்டினார். உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான் என்று சொல்லி அவர்களுக்குள் இருந்த, அவர்கள் யார் என்று கேட்டால் இயேசுவோடு எப்பொழுது இருந்தவர்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் இயேசுவின் அற்புதத்தை கண்ணார பார்த்தவர்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் அப்போஸ்தலர்கள். அப்படி இருந்தும் அவர்களிடத்திலே குறை இருந்தது. அந்த குறையை அவன் பெரிய அப்போஸ்தலர், அவன் பிரதான, அவன் ஸ்தோத்திரம் மேய்ப்பரா இருக்கிற நம்முடைய இயேசு சபைக்கு அவன் பிரதான மேய்ப்பர். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்கிட்ட உட்கார்ந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்க குறையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அவர்கிட்ட உட்கார்ந்து உண்மையா ஒரு தேவ ஊழியன் உட்கார்ந்து கேட்பான்னா அவனை குறித்தும் ஆண்டவர் பேசுவார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த சீஷர்கள், அந்த அப்போஸ்தலர்கள் கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால துரத்தக்கூடாமல் போயிட்டு? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உங்க அவிசுவாசத்தினாலே தான் அப்படின்னு சொல்லி இதை சொல்லிவிட்டு, குறைகளை சொல்லிவிட்டு காட்டிவிட்டு ஆண்டவர் அதோடு விடவில்லை. நன்றாக இந்த வேத பகுதியை கவனியுங்கள். இந்த வேத பகுதியில் அவர்கள் குறையை மாத்திரம் ஆண்டவர் காட்டல, அந்த குறையை ஆண்டவர் எடுத்தவர்களுக்கு சொல்லி அந்த அவர்களை உணர்த்தினாலும் அதற்கு பிறகு ஆண்டவர் செய்தது என்ன என்று கேட்டால், நீங்க விசுவாசித்தால் உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆண்டவர் நம்முடைய குறைகளை காட்டுகிறவர், மறுபக்கத்துல குறைகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் எல்லாமே எதையெல்லாம் எனக்கு
எனக்கு செய்ய முடியல, எதையெல்லாம் எனக்கு நிறைவேற்ற முடியலன்னு கலங்கினோமோ பயந்தோமோ, ஒருவேளை செய்ய முடியாமல் தோற்று கூட போயிருக்கலாம். ஆனா அந்த தோற்று போன காரியத்தை கூட ஜெயமெடுப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லலாமா? என் கரத்தை இந்த வேளையில பிடிக்கையா என்று சொல்லலாமா? அவன் நம்ம தோல்வி மாறணும்னா அவர் நம்ம கரத்தை பிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால அந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன என்று கேட்டால், செய்ய முடியாதவைகளை செய்து முடிக்கும் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னது? செய்ய முடியாதவைகளை செய்து முடிக்கிற தேவன். பாருங்க, நம்ம எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லி பழகிட்டோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் தான் எல்லாம் கூடும். உண்மைதான், உண்மைதான், அவரால் எல்லாம் கூடும். ஆனா அதே வேளையில எங்களால ஏன் துரத்த கூடாமல் போயிட்டு என்று சொல்லி ஒரு சமயத்துல அப்படி ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கக்கூடிய அளவுல இந்த அப்போஸ்தலர்கள் ஊழியத்தில் ஒரு தோல்வி வந்த போது, ஆண்டவர் என்னால தான்ப்பா எல்லாம் முடியும், உங்களால எல்லாம் ஒண்ணும் முடியாது அப்படிலாம் சொல்லல. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி தந்தது, அவர்களுக்கு கற்று தந்தது, நீங்கள் விசுவாசித்தால் உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு அழியவர் சொல்லாமா? அப்படியானால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரியவைகளையும் செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதத்தான் இங்க சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது இங்க சொல்லுகிறார், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எவ்வளவு நாள் இப்படி உங்க கூடவே உட்கார்ந்து கொண்டிருப்பேன்? ஸ்தோத்திரம். நான் எவ்வளவு நாள் இப்படி அற்புதத்தை செய்கிற தேவனாய் உங்க கூடவே இருக்க போறேன்? எவ்வளவு நாள் உங்களுக்கு துணையாகவே நான் கூட இருக்க போறேன்? இப்படி ஸ்தோத்திரம். நீங்க எல்லா நாளும் என்கிட்டவே இருக்கலாம்னு நடக்காது. நான் என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. என் பிதாவினால் அனுப்பப்பட்டு தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். எனவே என்னுடைய பிதா என்ன நோக்கத்துக்காக என்ன காரியத்துக்காக அனுப்பினாரோ அதை செய்து முடிக்கிற அந்த காரியத்துக்குள்ள நான் போக போகிறேன். ஆனா நீங்களோ ஸ்தோத்திரம் எத்தனை நாள் என்னவே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க? நீங்களும் என்னைய போல மாறணும்னு கற்றுக் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தில் இருந்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு மேல அவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். அப்போஸ்தலர்களை குறித்த ஒரு ஆசை அவருக்கு இருந்தது. அது என்ன ஆசை என்று சொன்னால், என்னால அழைக்கப்பட்ட என்னுடைய அப்போஸ்தலர்கள், இந்த சீஷர்கள் எப்பொழுதுமே என்னை எதிர்பார்த்து அல்ல, என்னை எதிர்பார்த்து கேட்கணும், நான் அவங்களை பலப்படுத்துவேன். ஆனா அவர்களை நான் பலப்படுத்தி விட்ட பின்பு அவர்களால எல்லாம் செய்ய முடியும் என்கிற ஒரு நிலைமைக்குள், ஒரு கட்டத்துக்குள் நாம் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு திட்டம் அவர்கள் மேல் ஆண்டவர் வச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல ஆண்டவரோட திட்டம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னால அது முடியல, என்னால இது முடியல அப்படி சொல்லி சோர்ந்து முடங்கி இருந்தீங்க இல்லையா? இந்த செய்தி உங்களை பலப்படுத்த போகிறது. என்னால எல்லாம் முடியும், என் இயேசுவால் ஆமென் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆமென் நீங்க நல்லா விசுவாசித்து தைரியப்பட்டு எடுத்து காரியங்களை செய்ய இந்த வார்த்தைகளை நீங்க உற்சாகமாக கேளுங்கள். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எல்லாவற்றையும் செய்யணும், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இராது. பாருங்க, நான் செய்தது மட்டுமல்ல, நான் செய்ததை விடவும் பெரிய காரியங்களை நீங்க செய்யவும் போறீங்க அப்படின்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, நிறைய பெற்றோர் நான் தான் படிக்கல, ஆனா என் பிள்ளையாவது நல்லா படிக்கணும், நான் தான் அரசாங்க வேலையில ஏறல, ஆனா என் பிள்ளையாவது அரசாங்க வேலையில ஏறணும், நான் தான் முன்னேறல, என் பிள்ளையாவது முன்னேறணும். இது எல்லாருக்குள்ள இருக்கிற விருப்பம். அதுபோல ஆண்டவரும் கூட நம்ம மேல ஒரு பெரிய விருப்பம் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் அப்படி நம்மை உயர்த்த ஆசைப்பட்டதனால தான் ஆமென் நமக்காக ஜீவன் கொடுத்தாரு. அதனால தான் கௌரவம் உட்கார்ந்திருக்கிறோம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அதனால தான் சொல்றோம், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் உங்கள் பரமபிதா ஆமென்
தராமல் இருப்பாரா, செய்யாமல் இருப்பாரா அப்படின்னாரு. அதனால ஆண்டவர் ஸ்தோத்திரம் பாருங்க. இதெல்லாம் அப்ப நம்ம இப்ப யோசிக்கணும். ஆமா, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் இப்ப ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். என்ன நீங்க விசுவாசிக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஆமென், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப நான் சொல்லுவேன், மனுஷனால கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையில இந்த முடியாது, என்னால முடியாது, தேவனால தான் முடியும்னு சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதனை கொண்டே ஆண்டவர் வேதத்தில் கிரியை செய்த காரியங்கள், சம்பவங்கள் இருக்கிறது. ஆமென், சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைனால கூடாத காரியம் ஒன்றுமே இராது. ஆமென், சொல்லுங்களேன். அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் வேகமாய் நான் பகிர்ந்து கொள்கிறேன். கூடாத காரியங்களை, மனிதர்களால கூடாத காரியங்களை தேவன் எப்படி மனிதர்களை கொண்டே முடிய செய்தார் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் காரியத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொடுங்க. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 15, 22, 23. வாசிக்கலாம். யாத்ராகமம் 15, 22 வாசிக்கலாம். சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி எடுத்தார்கள். ஒரு பெரிய வெற்றிக்கு பின்பாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். ஒரு பெரிய வெற்றி எடுத்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு நடந்த முதல் அற்புதமே தண்ணீர்ல தான் இருந்துச்சு. அல்லேலூயா. இது நடக்க முடியாதது, ஆமென், இது கடக்க முடியாதது என்கிற ஒரு நிலைமையில இருந்தது. செங்கடலுக்கு முன் என்று சொன்னாங்க, நாம இனி இங்கேயே சாக வேண்டியதுதான், இங்கேயே இனி செத்த வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி தண்ணீருக்கு முன்பாக நின்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கடக்க முடியாத தண்ணீரை ஆண்டவர் கடக்க செய்தார். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனா ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. தேவன் செங்கடலை பிளந்தார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அங்க ஒரு அற்புதம் நடந்தது, செங்கடலை பிளந்தார். அந்த அற்புதத்துக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரா அந்த காரியத்தை ஸ்தோத்திரம் செய்யல. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே ஒரு கீழ்ப்படிதலை பார்த்தார். செங்கடலை ரெண்டாய் கிழிப்பதற்கு, ரெண்டாய் பிளப்பதற்கு ஆண்டவர் ஒரு கீழ்ப்படிதலை அங்கே பார்த்தார். மோசேயிடத்தில் அந்த கீழ்ப்படிதல். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மோசேயிடத்தில் ஆண்டவர் கோலை நீட்ட சொன்னார். நீட்டின உடனே அது அப்படியே ரெண்டாய் பிளந்தது. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் தேவன் அந்த இடத்துல அற்புதம் செய்வதற்கு முன்பாக ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலை அங்கே விரும்பினார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்திலே இப்படி எங்கெங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்ததோ அந்த அற்புதங்கள் நடந்த இடங்களிலெல்லாம் நீங்க தெளிவா வாசி பார்ப்பீங்கன்னா அங்கே ஒருவருடைய கீழ்ப்படிதல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படித்தான் அந்த கீழ்ப்படிதலை வைத்துதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நீங்க அந்த மோசேக்கு ஆண்டவர் 2 முறை அந்த ஓரே பர்வதத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கண்மலையை அடினார். அல்லேலூயா. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல அது இருக்கு. அடின்னு சொல்லும்போது அடித்தார். ஸ்தோத்திரம். அந்த கண்மலையை பார்த்து இன்னொரு இடத்துல பேசுனாங்க. என்னாகும் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சீன் வனாந்தரத்துல அந்த கண்மலையை பார்த்து பேச சொன்னார். ஆமென். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே இந்த மோசே செய்து கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதலின் மூலமாக தான் அந்தந்த சூழல் மேலே அங்க அற்புதங்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால மரணமும் சாபமும் இந்த உலகத்துல பிரவேசித்தது. ஆனா ஒருவருடைய கீழ்ப்படிதலினால தான் இந்த உலகத்துல சாபம் நீங்கி ஆசீர்வாதம் வந்தது. அவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவர்கள் வந்து எல்லாரும் நல்லா ஆடி பாடி நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஸ்தோத்திரம் 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்று இருக்கிறது. அல்லேலூயா. எப்ப புகழ்ந்து பாடினாங்க தெரியுமா? அந்த செங்கடலை கடந்த பிறகு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை இவர்கள் எல்லாரும் புகழ்ந்து பாடினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, இந்த டான்ஸ் இவர்களுக்கு முடிஞ்சதும், இந்த பாட்டு, ஆட்டம், பாட்டம், அந்த கொண்டாட்டம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி இல்லாம போச்சு. அல்லேலூயா. இவர்களுக்கு தண்ணீர் இல்லை. ஸ்தோத்திரம். பாருங்க, எதுல நிறைய தண்ணி இருக்கிறது, ஆனா ஓடி போய் குடிக்கிறாங்க. அந்த தண்ணி ரொம்ப அவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ மோசேட்ட சொல்றாங்க, பாருங்க ஸ்தோத்திரம், இந்த தண்ணீருக்காக அவன் கசந்து கொடுக்கிறது, முறுமுறுக்கிறது. பாருங்க, இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல இவர்களுக்கு உடனடியாக அற்புதம் செய்துவிடவில்லை. என்ன செய்தார் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இந்த தண்ணீரை மாற்றுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, 24, 25 ஆகிய வசனங்களை நீங்க வாசிங்கள். அப்பொழுது என்ன பண்றாங்க? இந்த கசப்புக்கு முன்னால நின்று என்ன பண்றாங்க? முறுமுறுத்தார்கள். அடுத்து இவர் ஒருத்தர் தாங்க உண்மையான ஆளு. அல்லேலூயா. எப்பெல்லாம் அந்த ஜனங்கள் முறுமுறுத்து இவர்கிட்ட கேள்வி மேல கேட்டு இவரை கஷ்டப்படுறாங்களோ, அப்பெல்லாம் அந்த மோசே கர்த்தரை நோக்கி கரம் உயர்த்துவார், கூப்பிடுவார். அல்லேலூயா. தேவனால நல்லா கவனிச்சுடுங்க, தேவனால வழிநடத்தப்பட்டு வர்ற ஏராள லட்ச ஜனங்களிலே இவர் ஒருத்தர். இவரையும் தேவன் தான் வழிநடத்திட்டு வர்றாரு. அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆமென் எப்பப்பெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் வேதனைப்படுறாங்க, அப்பெல்லாம் அந்த மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது நிமித்தம் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசேக்கு தான் தம்முடைய வழிகளை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். நம்ம எப்பொழுதுமே முறுமுறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மோசே நோக்கி உற்சாகமா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். மோசே கூப்பிட்டார் ஆண்டவர் நோக்கி. அடுத்து என்ன நடக்கிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் அதை தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இவர்கள் தண்ணீர் இல்ல, இவர்களுக்கு இவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த தண்ணீரை போய் குடிக்கலாம்னு போய் பார்த்தா அந்த தண்ணி கசந்த தண்ணீராக இருக்கிறது. ஒருவருமே குடிக்க முடியல. எல்லாரும் முறுமுறுத்த நேரத்துல உடனடியாக ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆனா செய்தவங்க என்ன செய்தார் என்று சொன்னார், மரத்தை வெட்டி அதிலே போடும்படி சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார், தண்ணீர்ல இருக்கிற கசப்பு இப்போ மாறுவதாக அப்படின்னா அது மாறாதா? மாறும். ஆனா அந்த மரத்தை வெட்டி அதுல போட சொன்னது ஏன்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நல்ல கவனிங்க, இந்த ஜனங்கள் கசப்பான தண்ணீரை பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள். இப்போ முறுமுறுத்தவங்க கிட்டயே ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, மரத்தை வெட்டி அதை போடு. மோசேக்கு ஆண்டவர் சொல்ல, மோசே அவர் பாவம் வயசானவர், அவரால் அதை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப ஜனங்கள் அந்த மரத்தை வெட்டி அதிலே போட வேண்டியிருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரோட பாலிசி என்ன தெரியுமா? முறுமுறுக்கிறவங்களாலதான் எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படி சொல்லி உட்கார்ந்துக்கிறோம் பாத்தீங்களா? அப்படி முறுமுறுக்கிறவர்களாலேயே தான் ஆண்டவர் ஒரு வேலையை செய்ய வச்சு அந்த கசப்பை மாற்றுகிறார். அப்படின்னு பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அந்த இடத்துல கசப்புக்கு முன்னால முறுமுறுத்த போது
ஆண்டவர் உடனடியா அற்புதம் செய்யல. எப்ப அற்புதம் செஞ்சார்னா, மரத்தை வெட்டி அந்த ஜனங்களை போட சொன்னா போட்டாங்க, கசப்பு மாறினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முறுமுறுத்தவர்கள். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பக்கத்துல அவிசுவாசம் நிறைந்தவர்கள். அதனாலதான் முறுமுறுப்பு வந்தது. இந்த மோசகிட்ட வந்து நல்ல விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்கன்னா முறுமுறுத்திருக்க மாட்டாங்க. இந்த பழைய ஏற்பாட்டு சபைக்கு முறுமுறுப்பும் அவிசுவாசமும் இவர்களில் ஏராள காணப்பட்ட போதிலும் ஆண்டவர் அவர்களை விட்டுறல, செய்ய வேண்டியதை செய்ய வச்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த அப்ப நிச்சயமா சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம அப்படியே கேட்டு அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படித்தோம்னா நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளும் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கசப்பை பார்த்த உடனே ஆமென் எல்லாரும் முறுமுறுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கசப்பு மாறுவதற்கு, இந்த இடத்துல இந்த கசப்பை தேவன் மாற்றுவதற்கு தேவன் அவர்களிடத்துல எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கீழ்ப்படிதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் வருகிற போது நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? ஓடி ஆண்டுடைய பாதத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். நல்லது, நான் ஜெபத்துக்கு எதிரி அல்ல, ஜெபத்தை சிநேகிக்கிறவன். ஆனா ஜெபத்தினால் மாறுகிற கசப்பும் இருக்கிறது, ஜெபத்தினால் மாறாத கசப்பும் இருக்கிறது. ஜெபத்தினால் மாறாத கசப்பு எதனால் மாறும் தெரியுமா? ஜெபத்தினால மாறாத கசப்பு, வெறும் விசுவாசத்தினால் மாறாத கசப்பு ஒரே ஒரு கீழ்ப்படிதலினால மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஜெபம் பண்ணி நல்லா விசுவாசித்து ஆண்டவரை தேடி கீழ்ப்படிதல் இல்லை என்றால் எப்படி நம்ம வாழ்க்கையில கசப்பு மாறும்? தேவன் எதிர்பார்ப்பது ஜெபத்தையும் எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தையும் எதிர்பார்க்கிறார். ஜெபத்திலும் விசுவாசத்திலும் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கீழ்ப்படிதல்ங்கிற ஒண்ணு ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு கல்யாண வீட்டுல அந்த திராட்சை ரசம் குறைபட்ட போது ஆண்டவர் என்ன செய்தார்னா 12 கச்சாடிகளை அங்கே வைக்க சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சீசர்களை கூப்பிட்டு இந்த கச்சாடி நிறைய ஆண்டவர் என்ன செய்தார்னா தண்ணீரை கொண்டு வந்து ஊற்ற சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கச்சாடி நிறைய அங்க தண்ணீரை வைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க தண்ணீர் ஊற்றப்பட்ட போது ஸ்தோத்திரம், அந்த தண்ணீர் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்தது. ஏன் வந்து இவரு திராட்சை ரசம்ல குறைபட்டிருக்குது, திராட்சை ரசத்துக்கு ஒரு ஏற்பாடும் செய்ய சொல்லல, இவர் தண்ணீரில் ஊற்ற சொல்றார். கேள்வி கேட்டுக்கொண்டு அவங்க இருக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீசர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கல, செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே கீழ்ப்படித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்ப நிச்சயமா சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஆண்டவர் கூட அன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னபோது தேசத்தை விட்டு, ஆமென், குடும்பத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, ஆமென், ஸ்தோத்திரம், ஜாதியை விட்டு, ஜனத்தை விட்டு அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் காண்பித்த அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போனான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகையினாலதான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆமென். ஆண்டவர் நம்மளை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து உயர்த்தணுமா? எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று நம்மிடத்துல கீழ்ப்படிதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் நோவாவை கூப்பிட்டு அவன் பேழை உண்டாங்க அப்படின்னு. இன்னும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், 40 நாள்ல என்ன ஆக போகிறது? வெள்ளம் வரப்போகுது, மழை வரப்போகிறது. நீங்க என்ன செய்யணும்னா பேழையை உண்டாக்கணும், நோவா நீ செய் அப்படின்னு சொன்ன போது இந்த நோவா அழகா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படித்ததுனால நோவாவும் தப்பி அவருடைய குடும்பத்தாரும் தப்பினதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு முந்தியோ அல்லது ஒரு மேன்மையான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிறதற்கு முந்தியோ, ஒரு பாதுகாவலை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிறதுக்கு முந்தியோ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல கூட மரத்தை வெட்டி போடு என்று ஆண்டவர் ஜனங்களிடத்திலே சொன்னார். அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்த பின்புதான் கசப்பு மாறினதை ஒழிய அதற்கு முந்தி மாறல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாறணும்னா நம்ம கீழ்ப்படியாம மாறாது. சொல்லுங்க. ஆமென்.
சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஞானஸ்நான சத்தியத்துக்கு சிலருக்கு சொல்லி 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 நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும், நீங்க உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லும்போது அநேகருக்கு வலிக்கிறது. ஆனா அவங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பு மாறுமான கீழ்ப்படியாம மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியணும். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த பார்வோன் என்ன செய்தான்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கசப்பாக்கினான். கொடுமையான வேலை நிமித்தம் அவர்களை கசப்பாக்கினதே அந்த வசனம் சொல்கிறது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, போதும் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இதை நீங்க தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் அவங்க ஜீவனை கசப்பாக்கினார். அல்லேலூயா. அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் என்று எகிப்தியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை கேட்க வச்சாங்கம்மா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கொடுமையான வேலை நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையே கசப்பாய் மாறினது. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க ரூத்தின் சரித்திரத்துல வரும் பொழுது நகோமியை குறித்து நான் பார்க்கிறோம். நகோமி என்றால் நல்ல செழிப்பானவள் அப்படின்னு அர்த்தம். ஆனா அவள் சொல்லுகிறார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனா குறைவுள்ளவளாய் நான் திரும்பி வந்தேன் என்று அவள் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு கட்டத்துல சொல்லுகிறார், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு சொன்னான். ஏன் இந்த கசப்பு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பெத்லகேமிலேயே அவள் இருந்து கொண்டிருந்த போது குறைவு வரல, கசப்பு வரல. ஆனா பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு அவள் கால் வைத்த போது மோவாபிலேதான் குறைவை சந்தித்தாள், மோவாபிலேதான் இழப்பை சந்தித்தாள், மோவாபிலேதான் கசப்பை அனுபவித்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இவ ஒரு காலத்திலே இந்த ஸ்தோத்திரம் நகோமி நிறைவுள்ளவளாக இருந்தாள். ஸ்தோத்திரம். ஆனா அடுத்து இவ வாழ்க்கையில இழப்புகள், இவ வாழ்க்கையில சந்தித்து ஸ்தோத்திரம் புருஷனை இழக்கிறா, பிள்ளைகளை இழக்கிறா, ஸ்தோத்திரம் ஆஸ்தி எல்லாம், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் இவ இழந்து வெறுமையாய் திரும்பி வர வேண்டிய ஒரு நிலைமை. ஆனா வெறுமையாய் வந்த இவளையும் கூட ஆண்டவர் பின்பு நிரப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவளும் வெறுமையா இருக்கிறார். இவளோடு கூட வந்த ரூத்தோட வாழ்க்கையும் வெறுமையா இருந்தது. ஆனா அந்த வாழ்க்கை நிரம்பினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இழப்புகளோ வியாதிகளோ, ஆமென் ஸ்தோத்திரம், ஏதாவது கசப்புகளை அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயமா நான் சொல்லுகிறேன், நீங்க பெத்லகேமில அப்பாவோட சமூகத்துல தேவ பாதத்துல எப்பொழுதும் அமர்கிறவர்களா இருந்தால் உங்கள் ஜீவனை கசப்பாக்கி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு உங்க வாழ்க்கை இன்பமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாழ்க்கை குறைவுள்ள வாழ்க்கை என்று அந்த நகோமி சொன்னாலோ, அதே வாழ்க்கை கர்த்தர் நிறைவுள்ளவளா ஆமென் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த கசப்பை மாற்றுவதற்கு ஆண்டவர் வைக்கிற வழி என்ன என்பதை குறித்து சாலமோன் ஞானி சொல்லும்போது கூட, நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் நீங்க பாருங்க, சாலமோன் ஞானி குறித்து நம்ம வேதத்தில் சொல்லுகிறது, அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருவனும் இருந்ததில்லை, அவ்வளோ ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாராம். அப்படிப்பட்ட ஞானி இங்க சொல்லுகிறான் பாருங்க. நீதிமொழிகள் 31:6-7 எடுக்கலையா? மடிந்து போகிறவனுக்கு போதும். என்ன சொல்றாங்க ஞானி என்ன சொல்றாங்கன்னா, இவர் பெரிய ஞானி. ஸ்தோத்திரம். இவர் திராட்சரசம் குடித்தவர், அதை ருசி பார்த்தவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவர் சொல்றாரு, இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவனுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்க அப்படின்னு. அல்லேலூயா. இவர் யாருன்னா சொல்றவர் யாருன்னா மொடா குடியன் பெயர் சாலமோன். யாரு? ஆமா. இவர் சொல்றாரு, நீங்க நீங்க யாருக்கு அவனை குடித்து தன் குறைவை மறந்து தன்
குடிக்காது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மதுபானத்தை குடிக்க சொல்லி எழுதுறாரு. இப்படி ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணா என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணா அடுத்த நிமிஷம் எழுப்பி எல்லாம் ஓடிடுவாங்க. என்ன இவரு குடிக்க சொல்றாரு? இங்க நான் சொல்லல, சாலமோன் சொல்றாரு. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நம்ம குடிக்க போயிடலாமா அப்படின்னா அப்படி செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, ஏன் இந்த சாலமோன் சொன்னாருன்னா, இவர் வந்து ஒரு பெரிய குடிகாரங்க. ஸ்தோத்திரம், இவர் குடிக்கத்தான், இவர் ஞானம் சொல்லுவார். இவர் குடிக்கும் போது அந்தஸ்தை மறந்து குடிச்சாரு, தன்னுடைய நிலைமை என்னங்கிறத மறந்து குடிச்சாரு, தேவனையே மறந்து குடிச்சாரு. அதனால அப்படி குடிச்ச ஆள்கிட்ட போய் கேட்டா அவரு அதைத்தான் சொல்லி கொடுப்பாரு. வேலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இப்படி இவன் குடிக்க சொல்லுகிறான், இவனும் குடிக்கிறான். ஆனா அப்படி போய் கொண்டிருந்த இவன் இந்த சாலமோன் வாழ்க்கையிலையும் கசப்பு வந்தது. அதை பிரசங்கி எழுதுகிற பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்திமயத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கைகளுமாகிய கைகளுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, சொல்ற தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். இங்கே சொல்லி இவன் எழுதுகிறார். பாருங்க, இவன் யாரு கேட்டீங்கன்னா 1000 மனைவிகளை கட்டினவன். இந்த சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த சாலமோன் தான் எழுதினாரு, புத்தியுள்ள மனைவியை புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஆமென். அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகமா. அடுத்து எழுதினாரு, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அப்ப புத்தி உள்ளவர்கள், குணசாலிகள் ஸ்திரீகள் இஸ்ரவேல்ல இருந்தார்கள். இவர் அந்த புத்தி உள்ளவர்களை விட்டுட்டு, குணசாலியான ஸ்திரீகளை விட்டுட்டு இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, எகிப்தில இருந்தும் மோவாபில இருந்தும் ஸ்தோத்திரம், அம்மோன், ஏதோ இங்க இருந்தெல்லாம் தேடி அவர் அழகுல மயங்கி பெண்களை பிடிச்சு கொண்டு கட்டினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்காக சொல்றாரு, கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கைகளுமாகிய கைகளுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் ஆலயம் கட்டுகிறதுக்கு எடுத்துக்கொண்ட வருஷம் எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா 7 வருஷம் எடுத்துக்கொண்டார். ஆனா பார்வோன் குமாரத்துக்கு அரண்மனை கட்டுகிறதுக்கு இவர் எடுத்துக்கொண்ட வருஷம் எத்தனை யாருக்கா தெரியுமா? 13 வருஷம் எடுத்தார். எத்தனை வருஷம்? ஏன்னா இவர் பெரிய ராஜா. ஸ்தோத்திரம். தனக்கு சமமான ஒரு ஸ்திரீயை தேடினான். அப்படித்தான் அந்த தேசத்துல இருந்து எடுத்தா. அப்ப எத்தனையோ பெண்ணு கட்டி இவன் திருப்தி இல்லாதவன். அங்க இருந்து எடுத்தா எனக்கு சமமா இருக்கும், இந்த தேசத்துல இருந்து எடுத்தா சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழக பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, அதை இதையும் ஈடு பார்த்து, உலக காரியங்களை பார்த்து இவன் பெண் தேடினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கைப்பிடிக்கணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்தஸ்தை பார்த்து, அழகா பார்த்து, அது இருக்கு இது இருக்குன்னு உலக காரியங்களை பார்த்து கைப்பிடிக்க கூடாது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தர் இருக்கிறாரா? நல்ல குணவதியான ஸ்திரீ தானா? குணவதியான நல்ல குணசாலியான பையன் தானா? நல்ல குணம் இருக்குதா? இதைத்தான் நம்ம பார்க்கணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய புருஷனை என்ன செய்கிறான்னா, ஸ்தோத்திரம், தன் நியாயஸ்தலத்துல உட்கார வைக்கிறார். அப்படியானால் குணம் இல்லாத ஸ்திரீ என்ன செய்யறான்னா, புருஷனுக்கு வெட்கத்தை உண்டு கொடுத்து வைக்கிறாள். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஏதோ ஒரு விதத்துல இப்படி எல்லாம் கசப்பை அனுபவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஜனங்கள்ட்ட உத்திரத்தை நீ வெட்டி போடு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் அதில் தப்பித்துக் கொள்ளுகிற போக்கை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. எந்த பாடுகளில் ஆனாலும் நீங்க இந்த வசனத்தை மறக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு தப்பித்து போகிற இன்னொரு போக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சோதனையை தான் நம்ம வந்து சில நேரங்கள்ல பார்க்கிறோமே ஒழிய சோதனையில ஆண்டவர் தப்பி போகும்படியான ஒரு போக்க வச்சிருக்கிறத மறந்துடுறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை விடாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்னன்னா ஸ்தோத்திரம், கசப்பை கர்த்தர் மாற்ற மாட்டார். கசப்பு மாறுகிறதற்கு அவர் வழியை தான் காட்டுவார். உத்திரத்தை போடு. ஆமென். அவ்வளவுதான். நம்ம போட்டா நமக்கு அற்புதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுமையா நம்ம கீழ்ப்படிக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு அற்புதம். இந்த ஜனங்கள் வாரத்தை உத்திரத்தை வெட்டி போட்ட போது அற்புதம் நடந்தது. அப்ப நான் நிச்சயமா சொல்லுவேன், இது போல நிறைய சம்பவங்கள் இன்னும் உண்டு. எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது என்பதற்கு. அதனால நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாத சத்தியங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத வசனங்கள் இருந்தா எடுத்து பார்த்து அதுக்கு கீழ்ப்படியை நம்ம அர்ப்பணிப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வந்து ஒரு காலத்துல ஜீவனை கசப்பாக்கினான். எகிப்தியன் ஜீவனை கசப்பாக்கினான். அந்த கசப்பை மாற்றி அவர்களை ஆடி பாடி ஆண்டவர் துதிக்க வச்சார், விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். இப்ப அவங்க வாழ்க்கையில இன்னொரு முறை கசப்பு வந்த போது ஆண்டவர் அவர் இறங்கி வந்து விடுவிக்க இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன செய்தாங்க? எப்ப நான் உன்னை விடுவிப்பேன், ஆனா நீ என்ன செய்யணும்னா உத்திரத்தை வெட்டி போடு. அவர்களிடத்தில் ஆண்டவர் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஒரு முறை இவர்கள் ஜீவனை கசப்பாக்கின போது நான் விடுவித்துட்டேன், ஆனா இப்ப நான் அவர்களுக்கு அற்புதம் செய்வதற்கு அவர்களிடத்தில் கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்பதை தான் கர்த்தர் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்பது எதை கொண்டு வரும் என்றால் கசப்பை நீக்கி ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஆமென். நீங்க எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு, அவருடைய ஊழியர்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது வாழ்க்கையோட எல்லா கசப்பும் மாறி ஒரு பெரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியும். இரண்டாவது ஆமென், நாம் பார்க்கிறோம் தேவன் செய்ய முடியாதவர்களை எப்படி மனிதர்களை கொண்டே செய்கிறார் என்றால் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னாகமம் 13:31. ஆமென். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன்னுடைய பற்றிய தேசம். நாங்கள் அறியப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அல்லேலூயா. இது யாரோடு கூட போனவர்கள்? காலேபு கூட போனவர்கள். யோசுவாவோடும் காலேபுவோடும் கூடயும் போனவர்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க கானானிலே உள்ள அந்த அந்நிய ஜாதிகளை எதிர்ப்பதற்கு பயந்தார்கள். அவர்களை பார்த்து பயந்து இவர்களை எதிர்க்க நம்மாலே கூடாது அப்படின்னு சொன்னார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா இவங்க வந்து நம்மளாலலாம் முடியாது, நம்மளாலலாம் கூடாதுன்னு சொன்னதுனால ஆண்டவர் விட்டாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து நம்மளாலலாம் யுத்தம் பண்ண முடியாது, நம்மளாலலாம் ஜெயம் பெற முடியாது, இந்த மனிதர்களை மேற்கொள்ள முடியாதுங்கிறதுக்காக ஆண்டவர் விட்டுறல. இவங்க நம்மளால முடியாது, நம்மளால யுத்தம் பண்ணி ஜெயம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கள வச்சுதான் ஆண்டவர் முடிய வச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது ஆண்டவர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணின சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவுதான் இல்லையாவா? இவ்வளவுதான் உற்சாகமா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இவர்களுக்காக ஆரம்ப காலத்தில் யுத்தம் பண்ணினவர் என்றைக்கும் இவர்கள் வாழ்க்கையிலே இவர்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினாராங்க? இல்ல. ஒரு சமயத்துல இவர்களுக்காக ஆரம்பத்தில் யுத்தம் பண்ணினவர் அதன் பின்பு ஒரு சமயம் வந்தபோது இவர்களை கொண்டு யுத்தம் பண்ண வச்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல நம்ம யுத்தம் பண்றதுக்கு பயந்துட்டு இருந்தா நம்மள ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டியது இவங்க வேலை, ஆனா இவங்க பயந்துட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க வந்து இவங்க யுத்தம் பண்ணி ஜெயப்படுத்தார்கள். நீங்க 30வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா சொல்றாரு, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை என்ன செய்து கொள்வோம்?
சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்று சொன்னார். அல்லேலூயா. காலேப் சொல்றாரு, நம்ம உடனே போகலாம், ஜெயம் பெறலாம், எளிதாய் நாம் அந்த தேசத்தை சுதந்தரிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆனா கூட போனவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நம்மாலெல்லாம் முடியாது, நம்மாலெல்லாம் ஜெயிக்க முடியாது, அந்த மனிதர்களை நம்ம ஜெயம் பெறது கஷ்டம், அவங்க அவ்வளவு உயரமானவங்க, வாட்ட சாட்டமானவங்க, வெளி தோட்டத்தை பார்த்து அவர்களை எடை போட்டு பயந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆனா அந்த விசுவாசம் உள்ள யோசுவாவும் காலேபும் தான் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, நீங்க வெளி தோட்டத்தை பாக்குறீங்க, ஆனா நிச்சயமா ஸ்தோத்திரம் நாம் அவர்களை ஜெயிக்க முடியும். நீங்க என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே எப்படி ஜெயித்தார்கள் என்பதை குறித்து ஒரே ஒரு வார்த்தை ரத்தன சுருக்கமாக சொல்லப்பட்டது. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னார்கள். ஆமென். அப்படியானால் அவர்களை நம்ம யுத்தம் பண்ண முடியாது என்றல்ல, முடியும். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா நம்ம லேசில யுத்தம் பண்ணிடலாம். நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று அல்ல, நம்ம சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியான நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில ஆமென், கர்த்தர் நம்ம மேல பிரியப்பட்டு விட்டால் சுதந்திரிக்க முடியாதவைகளையும் சுதந்திரிக்க செய்வார், யுத்தம் பண்ண முடியாதவைகளையும் யுத்தம் பண்ண நமக்கு பலன் கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைத்து அவர்களை என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப அவர் பிரியப்பட்டுட்டா நம்ம யுத்தம் பண்ணுகிறவர்களாய் மாறிடுவோம், அவர் பிரியப்பட்டுட்டா நம்ம ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம், அவர் பிரியப்பட்டு விட்டால் ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய ஆமென், நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இதுல ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார், நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் அவர் பிரியப்படுகிற போல வைத்துக் கொள்ளணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கைய மற்றவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பார்த்து ஆச்சரியப்படும்படி நம்ம வைத்துக் கொள்ளணும், சாட்சியா வைத்துக் கொள்ளணும். கர்த்தர் நம்ம மேல பிரியப்படுகிற மாதிரி வைத்துக் கொள்ளணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய முடியாதவர்களை எப்படி செய்ய வைக்கிறார்னா, ஒரு மனிதன் சாட்சியை காத்து நடந்து வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமா வைத்துக் கொண்டு அவன் நடப்பானால் யுத்தம் பண்ணி அவன் ஜெயம் பெறுகிற அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு பலத்தை கொடுப்பார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய ஜாதிகளை அந்த ஜனங்கள் துரத்தினது போல நீங்க அந்நிய ஆவிகளை துரத்தி அந்நிய ஸ்தோத்திர வல்லமைகளை கடிந்து கொண்டு நீங்க ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுவீர்கள். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியா மூன்றாவதாக நான் ஒன்றை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவனாலும் கூடாது என்று சொன்னான். ராஜாவின் முத்திரையை மாற்றுவதற்கு ஒருவனாலும் கூடாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, முடியாத காரியத்தை இங்கே மனிதர்களை கொண்டு கர்த்தர் முடிய பண்ணினார். அல்லேலூயா. யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஆமென் ஸ்தோத்திரம் கையெழுத்து ஆகிவிட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கையெழுத்து ஆகிவிட்டது. பாருங்க, கையெழுத்து ஆன பின்பு ஒருவனாலும் அந்த ராஜா பத்திரத்துல கையெழுத்து வச்சாச்சு, வச்ச பிறகு ஒருவனாலும் அதை மாற்ற முடியாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க இதே மாதிரிப்பட்ட சம்பவத்தை நீங்க தானியேலின் புத்தகத்திலே வாசிக்க முடியும். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது பத்திரத்துக்கு அங்கே கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே அந்த தானியேல் ஜெபம் பண்ணினான் என்று அந்த வசனம் சொல்கிறது. வாசிங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தான் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி
ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். அங்கேயும் அந்த ராஜா சொன்னான், முத்திரை வைத்த பிறகு என்ன செய்ய முடியாது, ஒருவனாலும் கூடாது, மாற்ற முடியாது. இந்த தானியேலுக்கும் கூட அவனுக்கு விரோதமாய் கையெழுத்து வைக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. அவனுக்கு விரோதமா கையெழுத்து வைக்கப்பட்டாயிற்று. ஸ்தோத்திரம். யாரும் அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்ப பத்திரத்தில் வைக்கப்பட்ட கையெழுத்தையோ மாற்றவே முடியாது. இந்த நிலைமையில் இந்த தானியேல் தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே அவன் தன் தேவனை நோக்கி அவன் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப தானியேலை இது நிமித்தம் சிங்கக்கவியில தூக்கி போட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தாரு, கட்டி போட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க ஸ்தோத்திரம். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்த அந்த ராஜாவே கூட அந்த தானியேலே கூப்பிட்டு என்ன கேட்டாங்கன்னா, ஸ்தோத்திரம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் ஸ்தோத்திரம் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னான் அந்த தானியேல், ஆம் ராஜாவே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தானியேலுக்கு விரோதமா அந்த ராஜா கையெழுத்து வைத்து விட்டு கையெழுத்து வச்சவனாலே கூட வெளியே தூக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை அனுப்பினார், ஒரு மாற்றத்தை தந்தார். அது எப்படி என்று கேட்டால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது தானியேலோட ஜெபம். அந்த எஸ்தரின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், மாற முடியாத ஒரு சூழ்நிலை மாறினது. அவர்களுக்கு விரோதமாய், யூத ஜனங்களுக்கு விரோதமாய் கையெழுத்தெல்லாம் வைக்கப்பட்டாயிற்று, காரியங்கள் எல்லாம் நடந்தது. ஆனால் அங்கே ஒரு மாற்றம் வந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்படி என்று கேட்டால் யூத ஜனங்கள் அந்த ஸ்தோத்திரம் எஸ்தரோடு சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபம் தான் மாற முடியாத காரியத்தையும் மாற்றி விட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் சொல்லுவேன், சூழ்நிலை கடினமா இருக்கும், நமக்கு விரோதமா பயங்கரமா ஆமென் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம், ஆமென் கையெழுத்தே கூட நமக்கு விரோதமா வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நம்முடைய ஜெபம் என்ன செய்யும்னா எல்லா காரியங்களையும் மாற்றி விடும். அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சொல்லுவேன், கையெழுத்து வச்ச தானியேலுக்கு விரோதமா கையெழுத்து வச்ச ராஜாவாலேயே கூட அவன் வச்ச கையெழுத்தை எடுக்க முடியல. ஆனா முழங்கால் போட்டு அந்த கையெழுத்தை மாத்தினானே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபவாசம் பண்ணி பாருங்க அந்த காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணினார். உபவாசம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணாங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்ப நான் சொல்லுவேன், ஒரு உபவாச ஜெபம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். ஒரு தனி மனித தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் முடியாத காரியங்களை முடிய வைக்கும். எத்தனை பேர் உண்மையா நீங்க தேசத்துக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக உங்களுக்காக இந்த நாட்களை ஜெபத்துக்கு உங்களை அர்ப்பணித்து வைத்திருக்கிறீங்க. அவன் சொல்லுங்க வாங்கலாம். ஜெபிங்க. அதுக்கு தான் சபையில ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஜெபங்களுக்கு வாருங்கள். ஆமென். இந்த வேளையிலும் உங்க வாழ்க்கையில மாறாத கண்ணீர்கள், மாறாத பிரச்சனைகள் இருக்கிறதா, அதுக்கு நீங்க ஜெபத்துக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். தானியேல் என்ன ஜெபம் செஞ்சான்? ஆமென். தான் செய்து வந்த வழக்கத்தின்படியான ஜெபம். ஆமென். அப்படியானா அவன் வழக்கம் ஜெபிக்கிற வழக்கமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வழக்கம் ஜெபிக்கிற வழக்கமா இருந்தது. அந்நிய தேசத்தில் இருந்தது. அவன் சிறையாக கொண்டு வரப்பட்ட ஒரு கைதி, ஒரு அடிமையாக இருக்கிறான். ஆனால் அவன் செய்து வந்த வழக்கத்தை தன்னுடைய தேசத்தில் இருந்து அவன் செய்த அந்த வழக்கத்தை அந்நிய தேசத்திலும் விடல. நாம காரியங்கள் எல்லாம் லெகுவா, சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு சாதகமா இருந்த போது மாத்திரம் ஜெபித்து விட்டு இப்ப எல்லாம் எதிரடையா இருக்கும் போது அவன் ஜெபத்தை குறைத்துக் கொள்ளல. அங்கேயும் அவன் ஜெபித்தான். அல்லேலூயா. நிச்சயமா சொல்லுவேன், எவ்வளவுதான் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், எவ்வளவுதான் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் யார் யார் ஜெபிக்கிற வழக்கத்தை வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில முடியாத காரியங்கள் நிச்சயம் முடிய போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். 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 கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரம்.